அமிர்தம் சாப்பிட்ருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா சாப்பிட்டதில்ல. அப்படின்னா கண்டிப்பா இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்க. இதுவும் வெங்கடேஷ் பட் சாரோட ரெசிபி தான். இளநீர் பாயாசம். எப்படி செய்றதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட்டு 400 எம்எல் பால நல்லா சுண்ட காய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாரி நல்லா திக்கா வந்த பிறகு இதில ஒரு 80 கிராம் அளவு சுகர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஆஃப் பண்ணி வச்சிரலாம். இளநீரோட தேங்காய் இருக்குல்ல, அந்த தேங்காவ 3 இளநீரோட தேங்காய் எடுத்திருக்கேன். அத நல்லா ஃபைனா சாப் பண்ணிட்டு, அதையும் ஒரு பவுல்ல மாத்தி வச்சிடுறேன். அவ்வளோதான். இப்போ அரேஞ்ச் பண்ணிடலாமா? ஒரு மிக்ஸிங் பவுல்ல ஃபஸ்ட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு கண்டென்ஸ்டு மில்க்கு, அதுக்கப்புறம் அந்த சுண்ட காய்ச்சி வச்சிருந்த பாலையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஒரே ஒரு பிஞ்ச் ஏலக்காய் தூள், ஒரு 200 எம்எல் திக்கான தேங்காய் பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு, அப்படியே சைடில் வச்சுட்டு, இன்னொரு பவுலில் அந்த இளநீரோட தேங்காவை சேர்த்துட்டு, அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பால் எல்லாத்தையும் வடிகட்டி சேர்க்க போகிறோம். இந்த இளநீர் பாயசத்தை சாப்பிடும்போது அந்த தேங்காவை தவிர வேறு எதுவும் வாயில் படக்கூடாது. அப்படி இருக்கணும். அதனால் எல்லாத்தையும் நல்லா வடிகட்டி எடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 மணி நேரம் நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா சில்லுன்னு ஆன பிறகு கொடுத்து பாருங்கள். வேறு மாதிரி இருக்கும். நிறைய மெத்தடில் இளநீர் பாயசம் ரெசிபி பார்த்துருப்பீங்க, நானும் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த மெத்தட் வந்து ஒரு மஸ்ட் ட்ரை அப்படின்னு நான் சொல்லுவேன். உங்களுக்கு வேணும்னா சாரோட சேனல்லையும் போய் செக் பண்ணி பாருங்கள். ஆனால் ட்ரை பண்ணால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.